வணக்கமுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி நாம் யாரை பற்றி வீடியோவில் பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம வணக்கமுங்க சீலா தங்கச்சி பற்றி பேச போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, வணக்கமுங்க சீலா தங்கச்சி வந்து இப்போ அழுது அழுது கதறி கதறி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி வணக்கமுங்கவுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லை, ஒரே காய்ச்சல். இதை கண்டுட்டு பயந்து போய் அழுதுகிட்டு இருக்காங்க. நான் கேட்க, ஐயோ நெல்லை சங்கர் மாப்பிள்ள இது எங்கேயே இருக்கிறது? அங்கே என்ன மேரியம்மாவுக்கு போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு அந்த அம்மாவுக்கு ஆட்டு செட்டு போட்டுக்கிது எதுக்கு? இப்போ ஆட்டு செட்டு தேவையா? இப்போ குழந்தைய இது சோம்பில் காய்ச்சடிக்குன்னு அது பயந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அதுக்கு இது புதுசு. ஏன்னா குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, குழந்தைக்கு காய்ச்சல் வரும், மண்டக்கணம் வரும். அடுத்து தடுப்பூசி போட்டாங்க குழந்தைக்கு அப்படின்னா அது வேறு பிள்ளைக்கு காய்ச்சல் வரும். ஒவ்வொரு பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த குழந்தை எழுந்து நடந்து ஓடுற வரைக்கும் குழந்தைக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்போ கம்மியாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. நீங்கள் என்ன செய்யணும்னா மாப்பிள்ள, நீர் வந்து போய் முதல்ல குழந்தைய பாரும். உமரை சொல்லி குத்தல, உமருக்கு அது புதுசு தான். குழந்தை தான் பிறந்திருக்கு. இனிமேல் தான் உங்களுக்கு அதை பற்றி எல்லாமே தெரியும். தங்கச்சி சீலாமல் ரொம்ப பயப்படுறாங்க குழந்தைக்கு சோம்பலன்னு. நீர் எங்கே போய் ஆட்டுக்கு செட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற, மேரியாமாக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற, போய் என்ன இதுன்னு போய் பாரும். இல்லை டாக்டரை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் பாருங்கய்யா. சங்கடமாக இருக்கா இல்லையா மனுஷனுக்கு? அதை விட்டு செட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற செட்டு இல்லை மேரியம்மாவாக அங்கே அனுப்புங்க. நீ ஆடு மேய்ச்சாலும் பரவாயில்ல. என்ன குழந்தைய போய் பாருங்கள். சீலா தங்கச்சி ரொம்ப வேதனைப்படுதாங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். சரி, ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிறீங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.